கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒரு விருந்துக்கு யாராவது நம்மளை அழைச்சாலும் சரி, நம்ம யாரையாவது விருந்துக்கு அழைத்திருந்தாலும் எல்லாரும் ஒரு கேதராக இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம யாரை விருந்துக்கு அழைக்கணும், யாரை விருந்துக்கு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கட்டளை தராரு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? லூக்கா 14வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிச்சு பார்த்தோம்னா, நீ விருந்து பண்ணும் பொழுது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமன்றங்களில் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இது யாரை விருந்துக்கு அழைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஊனரையும் குருடரையும் சப்பானிகளையும் ஏழைகளையும் அழைக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களால நமக்கு திருப்பி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களை அழைக்கணும். அப்ப அழைக்கும் போது நமக்கு ஆண்டவர் என்ன ஒரு கிஃப்ட் தராரு அப்படின்னா, நம்ம பாக்கியவானா இருப்போம்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், நம்ம நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல்ல பதில் செய்யப்படும் சொல்றாரு. அப்ப நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில அதற்கான பதில் கிடையாது, நீதிமான்களை உயிர்த்தெழுதல்ல நமக்கு பதில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இது நம்ம யாரை விருந்துக்கு அழைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரெடிட். யாரை விருந்துக்கு அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 12வது வசனத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது, அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும் பொழுது உன் சிநேகிதரையாகலும் உன் சகோதரரையாகலும் உன் பந்து ஜனங்களையாகலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தையாரையாகலும் அழைக்க வேண்டாம், அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். ஆண்டவர் இந்த பதிலுக்கு பதில் செய்யறத விரும்பல. அதற்காக தான் உன்னோட சகோதரர்களையோ பந்து ஜனங்களையோ நீ அழைக்க வேண்டாம், அழைத்து நீ பெருமைக்காக இதை செய்ய வேண்டாம், நீ உண்மையான ஒரு அன்போடு நீ ஏழை எளிய ஜனங்களுக்கு செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு நாள் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை இந்த தவறு நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தால் நம்ம பந்து ஜனங்களையும் சகோதரர்களையும் அழைக்க வேண்டியது அவசியம் தான். அது எந்த நேரத்தில் அழைக்கணுமோ அந்த நேரத்தில் அழைக்கணும். ஆனா அதே சமயத்துல இவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த கட்டளை நமக்கு தந்திருக்கிறாரு. ஒருவேளை நம்மளுடைய மனதுல இவங்களை கூப்பிட்டு நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காமிக்கணும்னு நினைச்சு நம்ம அந்த விருந்து பண்ணோம் அப்படின்னா அது தவறான காரியம். அப்படி ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனா ஆண்டவருக்கு பிடித்த விருந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஏழை எளிய ஜனங்களை போஷிக்கிறது தான். அவங்களால திருப்பி செய்ய முடியாத கர்த்தர் நமக்கு செய்வார். ஆண்டவரே சொல்றாரு, நீங்க இதெல்லாம் எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வசனங்கள் போடப்பட்டிருக்கு. அதனால இன்றைக்கு நாள் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய விருந்து கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இன்றைக்கு நாள்ல ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்ப்போம். காலம் நெருங்கி கொண்டிருப்பதால நம்ம இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம செயல்படுவோம். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பாராக.